ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் பட்டாணி குருமா தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீட்லேயே செஞ்ச பன்னீரே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. பட்டாணி வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, 10 மிளகு, 5 லவங்கம், கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பட்டாணி வேகட்டும், நம்ம சைடில் வதக்கிடலாம் வாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் விட்டுக்குங்க. 2 பிரிஞ்சி இலை, பட்டை, 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், லவங்கம், மஞ்சு எடுத்தோம்ல எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பேக்கெட் பாலில் பண்ண பன்னீர் தான் அது. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறினப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுறேன். இதில் பன்னீரை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துருங்க. ஏன்னா பன்னீரை பொறுத்த வரைக்கும் பன்னீர் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு லிட்டர் பாலில் கிடச்ச பன்னீர் வந்து இவ்வளோ தான் வரும், பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஹோட்டல் சுவையில் ஒரு பன்னீர் பட்டாணி குருமா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டாணியும் வெந்துடுச்சு. இந்த சைடில் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டின்னருக்கு. இப்போ பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விடுங்க, கொதிக்கட்டும். சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். என்னோடய குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா, நல்லா சுண்டி இருக்குது. பார்த்திங்களா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பன்னீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது ஒரு 2 பெரிய சைஸில் தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த சோம்பும் தேங்காயும் ஊற்றுனீங்கன்னா அதனுடைய பன்னீரோட கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருங்க, இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளுடைய பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போய் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.